படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப ஹிலாரியஸாக பழைய லக்கிமேன் மாதிரியான படங்கள் மாதிரி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், டபுள் டக்கர் தான் பார்த்துட்டு. இல்லை எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா ஜாலியாக படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணோன்னா ஒரு வீக்கெண்ட்ஸில் வந்து ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டபுள் டக்கரில். எல்லாமே கார்ட்டூன்ஸ் ப்ளஸ் காமெடி தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சேனலில் தான் படம் எடுத்திருக்காங்க. குழந்தைங்களோட சிரித்து என்ஜாய் பண்ணோன்னா டபுள் டக்கர் வரலாம். நல்லா இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கணும். தியேட்டர்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருமே மஸ்ட் வாட்சிங். ஏன் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே, சூப்பராக இருந்ததுண்ணே. இல்லைண்ணே ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. டபுள் டக்குன்ற மாதிரி வந்து நம்ம பே பண்ண ஒரு டிக்கெட் காசுக்கு இது டபுள் டக்கராக தான் இருக்கும். படத்தில் காமெடி சிஜி ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம பெருசாக பிரம்மாண்டமாக எதிர்பார்க்குற இடத்துல இது மாதிரி சின்ன சின்ன ரோல் கொடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது டேரக்டர் நல்லா ரீச் பண்ணியிருக்காரு. சில இடத்துல டைலாக்ஸ்லாம் நல்லா செம்ம ரீச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோல் மாறுது, ஒரு இடத்துல டாய் மாறுது, ரோல் மாறுது, அந்த இடத்துலலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல காமெடியாக இருக்குது. ஃபுல் ஃபன்னு தாங்க. கான்செப்ட் ஃபுல் காமெடி. ஒரு 3 hours நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து ஃபுல்லாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் வந்து கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு, டீனேஜுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஃபுல் ஃபன்னாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம். அவர் ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் புது மூவி மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. குட் பர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணியிருக்காரு. அவன் தான் படத்தோட ஹீரோ. அல்டிமேட்டாக இருக்குது. ரைட்டு லெஃப்ட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோவோட பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. படம் வந்து சூப்பராக இருக்குது சார். அனிமேஷன் கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபஸ்ட் மூவிக்கு வந்து ஒரு அனிமேஷன் வந்து ஒரு காமெடி கண்டென்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்துருக்கோமானா இதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமேஷன் கேரக்டர் காமெடி பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். ஹியூமன்ஸ் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து எல்லா ஆக்டர்ஸும் காமெடி பண்ணுறதை பார்த்துருப்போம். ஒரு அனிமேஷன் கேரக்டரை வச்சு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு காமெடின்றது புதுசாக இருந்தது. தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ஒரு புது முயற்சி. இது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா இதை பார்த்து நிறையா படத்தில் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. தீரஜ் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து ஃபஸ்ட் படம் மாதிரிலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காரு. லைக் எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃப் வந்து அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஓவர் ஒன்று இருக்கும். அந்த சேஞ்ச் ஓவர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் ப்ளஸ் டான்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. படம் விறுவிறுப்புன்னு சொல்ல முடியும். படம் வந்து ஜாலியாக போகும். இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் ஒரு காம்போவாக வரும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு படம். எனக்கு வந்து இந்த ப்ளூ சட்டி மாறன் சாரோட ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கத்துற மாதிரி ஒரு சீன் வரும். அது வந்து கார்ட்டூன் அனிமேஷன்ஸில் வரும் ட்ரெயினில். அது வந்து அதான் சின்ன விஷயத்தில் யோசித்து டேரக்டர் வச்சதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்கள் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அந்த சூர்யா சாரோட ஆல்ரெடி வந்து சூர்யா சார் வந்து ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர் வந்து அனிமேஷனில் வருது. அதோடு சேர்த்து அந்த அரவிந்தா அப்படின்னு அந்த கத்தும் போதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளூ சட்டி மாறன் சார் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தா எப்படி இருக்கும், அவர் சேனல் எப்படி ரிவ்யூ கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி வச்சுருக்காரு. நல்லா இருக்குது. அதுக்கே பார்க்கவே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன்ஸு கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் மூவிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஒரு அனிமேஷன் கேரக்டர்ஸோட ஒரு ஃபஸ்ட் மூவி வந்தது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரணும். இதுக்கு அடுத்து வந்து இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த படத்தில் வந்து நிறைய பேர் இந்த அனிமேஷன் கேரக்டர்ஸ் வச்சு காமெடி பண்ண முடியும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. டபுள் டக்கர் பார்த்தேன். படம் நல்லா சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டபுள் டக்கர் மீனிங் நிறைய பேர் கேட்குறாங்க. டபுள் டக்கர்னா வாழ்க்கையில் டபுளாக ஒரு லைஃப் கிடச்சா என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. ஸோ டபுள் டக்கர் நல்லா தான் இருக்கும். பிகினிலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்பீடாக போகும். நல்லா தான் இருக்குது. ஹீரோ புதுமுக ஹீரோ மாதிரி தெரியல பிரதர். அவர் வந்து பயங்கரமாக ஒரு 15 படம் பண்ணிட்டு பண்ண மாதிரி இப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரிவ்யூ அவர் பார்த்தோன்னா விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக இன்னும் நிறையா பண்ணணும்னு அவருக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். நல்லா சூப்பராக படுதார். பொம்மை மாதிரியே தெரியல. நம்ம காளி வெங்கடேஷ் சாரும் நம்ம ஒன்ஸ் இவரு தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. இது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் படமே இருக்குது. சிஜிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அனிமேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. விறுவிறுப்பாக போகுது, காமெடியாக தான் இருக்குது. ஆமாம், கடகடன்னு போகுது படம், நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. இல்லை அவ்வளோவெல்லாம் இல்லை. படம் கடகடன்னு போகிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலிக்கான படம் தான் இது, நல்லா இருக்குது. படம் நல்லா தானே இருந்தது, சூப்பராக தானே இருந்தது. படம் காமெடியாக போகுது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது.
சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து முக்கியமாக பாருங்கள், நல்லா தான் இருக்குது படம். புரியல. ஹீரோ அவர் ஹீரோ புது ஹீரோ மாரி தெரில, ஆல்ரெடி நடித்த மாதிரி தான் இருக்கிறாரு பாருங்க. ஆமாம், அனிமேஷன் 3D அனிமேஷன் சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குங்க, காமெடியாக இருக்குது, படத்தில் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஷாஜி சூப்பராக பண்ணியிருக்காரு. அது அல்டிமேட், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு பொம்மையில் வச்சு. நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே காமெடி தான், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் போனீங்கன்னா. பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ஆல் குட். படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவ்யூ நிறையா கிடைக்கும். அழகாக பார்க்கலாம், டிக்கெட் போட்டு ஃபேமிலியோடு பார்க்கலாம். அவர் சொல்லவே வேணும் சார், அவர் லெஜெண்ட். அவரோட மியூசிக் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்லுவோம், சூப்பராக பண்ணுங்க, நல்லா கனெக்ட் ஆகுது. அவங்க மியூசிக்கும் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸும் நல்லா கனெக்ட் ஆகுது சார். அப்படி எதுவும் இல்லை, ஃபுல் ஃபன்னு நல்லா போகுது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். தீரஜ் நல்லா பண்ணியிருக்காரு. தீரஜ்க்காக தான் சொன்னல, ஹீரோக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஹீரோ தான் முக்கியமான ரோல். ரொம்ப அதிகமாக பண்ணாலும் இந்த படத்துக்கு செட் ஆகாது, ரொம்ப கம்மியாக பண்ணாலும் இந்த படத்துக்கு செட் ஆகாது. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னா சிஜின்னும் போது உங்களுக்கு தெரியும், இவங்க மாறக்கூடாது, அங்கே மாறணும், இந்த பொசிஷனாக நின்று பண்ணணும் போது கண்டிப்பாக பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, இது நிறைய படம் பண்ண ஒரு ஹீரோ மாதிரி தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஃபியூச்சர், நல்ல ரீச் இருக்குது. காமெடி படம் கம்ப்ளீட்டாக வந்து பீப்புளுக்கு சரியான என்டர்டெயின்மெண்ட், காமெடிக்கு எந்த குறையும் கிடையாது. கண்டிப்பாக வந்து இது பீப்புளுக்கு வந்து இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு சரியான செட் ஆகும். சம்மருக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு ரைட்டு லெஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. அந்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வெல்வெட் வெண்ணிலான்ற பேர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹீரோயினுக்கு அந்த பேர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பேர் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படத்தில் வந்து அந்த காமெடி, அந்த ஃபோன், அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபோன் மாற்றி பேசுகிற ஒரு காமெடி இருக்குது, அது நல்லா சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி தான். அவர் கேட்கவா தேவை, நாங்கள் 90s கிட்டனால வித்யாசாகர் சாங்க அது எப்படி பார்த்தாலும் நாங்கள் எடுத்து தான் ஆகணும். வி அக்செப்ட். சூப்பராக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கினி சாங்லாம் வந்து லைக் படம் முடிச்சுட்டு நேம் கிரெடிட் போடும்போது அந்த மியூசிக்லாம் போடும்போது அது லைக் ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் வந்து கேட்டு டான்ஸ் ஆடணுன்ற மூடு வருது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. குறைலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃபஸ்ட் மூவிக்கு இது பெஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எத்தனையோ படம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட் மூவி இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னா ஒர்த் வாட்சிங் தான். அது உங்கள் காசுக்கு ஒர்த்து. ஹீரோயின் கொடுத்த அவங்கவுங்க காஸ்டிங்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க, எந்த குறையும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. வித்யாசாகர் சார் மியூசிக்கும் நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை. எந்த இடத்துலையும் ஒரு 2-3 பாட்டு ஜாலியாக போகுது. அனிமேஷன் பாட்டு வேறு ஒன்று இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது, அங்கே எங்கேயும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா சீனும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்கு தான். எல்லாமே ஃபேமிலியோட எல்லா ஏஜ் கேட்டகரியும் வந்து பார்க்கலாம். 2 hours சிம்பிளாக என்டர்டைன்மெண்ட் பண்ணோன்னா டபுள் டக்கர் பார்க்கலாம்.